ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா ஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எதில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பொதுவாக நம்ம வீட்டில் இட்லி மாவுலாம் மீந்துச்சுன்னா வெங்காயம்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. அதே சாதம் மீந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. சின்ன சின்ன போண்டாவாக பார்த்தாலே எப்படி நல்லா முறுமுறுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதே நம்ம உடச்சி பார்த்தாலுமே உள்ள நல்லா சாஃப்டாக அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இது கூட கார சட்னியை எப்படி நம்ம தொட்டு சாப்பிடும்போது காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த கார சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு ஐகார்டில் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. இப்போ ஒரு கப்புக்கு இருக்கிற மாதிரி நான் மதியம் மீந்து போன சாதத்தை எடுத்துருக்கேங்க. இந்த சாதத்தை இந்த நம்ம குட்டி ஜார் தான் எடுத்திருக்கேன். இந்த ஜார்லாம் நிறையிற அளவுக்கு நல்லா இதாக போட்டுக்கலாங்க. எல்லா சாதத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் அரைச்ச விழுது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்ம அரைச்ச விழுதானது இந்த மாதிரி ஒரு பருக்கு கூட தெரியாத அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பார்த்தாலும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணுங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது ஒரு பவுலுக்கு அப்படியே நம்ம மாற்றிடலாங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இது கூட ஒரு 1/4 கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்து அதே கப்பில் பாதி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க. சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2, அதையும் சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சோடா மாவு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறணும். இது கூட நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து பிசைய தேவையில்லை. இந்த சாத விழுதே ஈரப்பதமாக இருக்கிறதுனால நம்ம சேர்த்த பொருளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா நமக்கு இந்த போண்டாவானது எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இப்போ எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த மாவு வந்து இப்படி கிள்ளி போடுற மாதிரி இந்த மாதிரி இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பதத்துக்கு நம்ம அரைச்சி கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ எண்ணெய் காய்ஞ்ச போது நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடணும், ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். நம்ம எண்ணெய் சரியாக காயலைன்னா நமக்கு இந்த மாவு வந்து நல்லா பிரிஞ்சு போயிடும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம இந்த மாதிரி சேர்த்துலாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா வேகணுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் கலந்துடும், உடனே கலக்கக்கூடாது. உடனே கலந்தால் அப்பயும் பிச்சு வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இப்படி கலந்து விட்டாவே பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, நம்மளுடைய போண்டா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இனிமேல் சாதம் மீந்தால் நம்ம வேஸ்ட்டு பண்ணவே மாட்டோங்க. இது கண்டிப்பாக அதை கொடுத்துருவோம் குழந்தைங்களுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ வேற ஒரு தட்டுக்கு இப்படி மாற்றிக்கலாங்க. ரொம்ப அட்டகாசமான நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் ரைஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் ரைஸ் போண்டாவை இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தாச்சு. உங்களுக்கு அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் போண்டா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருக்கும்.